Coming together is beginning. Keeping together is process. But working together is success. Good morning to one and all present here. On behalf of Congo Engineering College National Service Scheme, we warmly welcome you all with a great joy and immense exultation. Let's begin the session with an orison. Prayer comes from the heart, it goes beyond our minds and takes place in the deepest resource of our souls. Let's all stand and raise for our hands for prayer. Welcome to those who believe in the power of dreams and who would like to join me in my exploration. Now, I would like to call Ms. Divyadashini, NSS volunteer, to address the gathering. Very good morning to our respected faculties, lovely seniors, my friends, and all new faces. I would like to welcome you all warmly as we now heading further to start the event organized specially for all of you. This is a meet for you as you guys are starting a journey that we are traveling. It's the day of happiness, warmth, love. Let's start the event. It's a great honor for me to welcome one of our programming officer, Dr. Devi Priya ma'am. Kindly share your few words, ma'am. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? Good morning, I'm fine, ma'am. I'm fine. So today is World Kindness Day, right? So let us all share kindness to everybody. So because kindness costs nothing, right? So வேற எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணா கொஞ்சம் குறையும். ஆனா கைண்ட்னஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஷேர் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாகும் இல்லையா? So I wish you all success in all your endeavors. Okay? So உங்களோட ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மீ. இப்போ உங்கள் அஜெண்டா படி ஸ்டார்ட் பண்ணுங்களேன். சார் இருக்காரா? இப்போ ஸ்வேதா சார் சார் இருக்காரா? இல்லை. இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ உங்கள் பிளான் எப்படி அஜெண்டா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். இப்போ ஈவென்ட் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகேப்பா. ஓகே. ஓகே மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க.
Thank you, ma'am. No Thank you, act Pa. of kindness, how small is ever wasted. Now I would like to call some volunteers to share their few words about kindness. குட் மார்னிங் டு ஆல். கைண்ட்னஸ்னு டாபிக் பார்த்ததும் ரொம்ப அறுக்க போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். கைண்ட்னஸ்னா மற்ற அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு தன்மை. ஒவ்வொரு அனிமல்ஸ் அதோட இனத்தையே அது பசிக்காக சாப்பிடும். இங்கே தான் அனிமல்ஸ் கிட்ட கைண்ட்னஸே இல்லைன்னு தெரியுது. கைண்ட்னஸ்ன்றது நம்ம லைஃப்ல இருக்க வேண்டிய ஒரு பேசிக் குவாலிட்டி. அது இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இப்போ ஒரு பார்க்குக்கு போறோம்னு வச்சுக்கலாம். அங்க ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குன்னா ஒருவேளை அது ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்திருக்கலாம், இல்லைன்னா பேரண்ட்ஸை காணும்னு கூட அழுகலாம், இல்ல ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ கீழே போட்டுட்டு அதுக்காக கூட அழுகலாம். நமக்கு என்ன ரீசன்னே தெரியாது. இருந்தாலும் நாம அங்க போய் அங்க என்ன ஆச்சுன்னு பாக்குறோம்ல, அதாங்க கைண்ட்னஸ். இப்போ நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஏதாவது ஹெல்ப்னு கேட்டால் யோசிக்காம செய்கிறோம்ல, அதுவும் ஒரு வகையான கைண்ட்னஸ் தான். இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை பிளைண்ட் பீப்புளுக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை யாராவது லிஃப்ட் கேட்டால் கூட யாருனே தெரிலனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்ல, அதுதான் கருணை. இதெல்லாம் நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து வரணும்னு இல்லை, இயல்பாக நம்ம பர்த்லேயே அந்த குணம் நமக்கு இருக்கும். கருணைங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது நம்ம மதர் தெரசா தான். அவங்கள பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவங்கள மதிக்காதவங்க யாருமே இல்லை. இன்னும் கருணைனா அவங்க தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. நாட் ஆல் ஆஃப் us can do great things, but we can do small things with great love. இது மதர் தெரசா சொன்னது. ஹெல்ப் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன் சொல்கிறேன்னா அதுக்கும் ஒரு மனசு வேணும். பட் இதில் பயனடைகிறது அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களே தான். எப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் ஹெல்ப் தேவைப்படும் போது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க முன்னொரு காலத்துல நம்ம ஹெல்ப் பண்ணவங்களா இருப்பாங்க. இததான் கர்மான்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன ரியல் லைஃப் ஸ்டோரி. என்ன மாதிரி உங்களுக்கும் ஸ்டோரி கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல சஞ்சய் நாயுடுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவனுக்கு ரத்தன் டாடா கம்பெனியில ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் அவன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ரோடோட ஆப்போசிட் சைட்ல அடிபட்டு கீழே விழுந்துருந்துச்சு. அவன் அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணான். அதுக்குள்ள இன்னொரு வண்டி அந்த நாயை அடிச்சுட்டு போயிருச்சு. நாய் ஸ்பாட்லயே செத்து போச்சு. இதை பார்த்த சஞ்சய்க்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. 2-3 நாளா சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. அந்த இன்சிடென்ட்டையே நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இதனால அவன் ஒரு முடிவுக்கு வரான். ஊர்ல இருக்கிற எல்லா நாய்க்கும் கழுத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் மாட்டணும்னு டிசைட் பண்றான். ரிஃப்ளெக்டர் எதுக்குன்னா வண்டி ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு லைட் அந்த ரிஃப்ளெக்டர்ல பட்டு அந்த அங்க நாய் இருக்கிறது தெரியும். அவன் கிட்ட கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு. அவன் படிக்கிறதுக்காக வச்சிருந்த கொஞ்சம் காசு வச்சு ரிஃப்ளெக்டர்ஸ் வாங்கி நாய் கழுத்துல மாட்டுறான். அந்த ரிஃப்ளெக்டர் மாட்டின நெக்ஸ்ட் டேவே அவனுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி அவன் ஹெல்ப் பண்ண ஒரு நாய் அடிபடாம ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருச்சுன்னு. இதை கேட்ட சஞ்சய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவனுக்கு அது ஒரு ஊக்கமாவும் இருந்துச்சு. இன்னும் நிறைய நாய்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு நிறைய நாய்க்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு காசு இல்லை அவன் கிட்ட. அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறான். அப்புறம் ஒரு நாள் அவனோட அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறான். அவன் அப்பா ஒரு ஐடியா சொல்றாரு. அது என்னன்னா அவனுக்கு ரத்தன் டாடா கம்பெனியில ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தனால ரத்தன் டாடா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அப்பாவே ஒரு லெட்டர் எழுதி தரேன், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சஞ்சயவே எழுத சொல்லிட்டாரு. சஞ்சயும் லெட்டர் எழுதி ரத்தன் டாட்டாக்கு சென்ட் பண்ணான். லெட்டர் ரத்தன் டாட்டாக்கு போய் சேருது. ரத்தன் டாட்டா அதை படிச்சு பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. 2-3 நாள் கழிச்சு ரத்தன் டாட்டா கிட்ட இருந்து ரிப்ளை லெட்டரும் வருது. அதை பார்த்த சஞ்சய்க்கு ரொம்ப சந்தோஷம். லெட்டர்ல ரத்தன் டாட்டா அவனோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதா எழுதியிருக்காரு. அப்புறம் அவனை நேர்ல பார்க்கணும்னு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. சஞ்சயும் ரத்தன் டாட்டா வீட்டுக்கு போனான். ரத்தன் டாட்டா வீட்டுக்கு வெளியே அவனை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்புறம் வீடு ஃபுல்லா சுத்தி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா சஞ்சய் கிட்ட ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. சஞ்சய் அவனுக்கு ஃபாரினுக்கு போய் பிஜி படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரத்தன் டாட்டா அவரோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு சஞ்சய் அவனுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை, பிஜி படிச்சதுக்கு அப்புறம் அவர் கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்றான். ரட்டன் டாட்டா அவனோட பிஜி படிப்புக்கான எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாரு. இதை கேட்ட சஞ்சய்க்கு ரொம்ப சந்தோஷம், சரின்னு சொல்லிட்டான். அவனும் ஃபாரினுக்கு போய் பிஜி முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வந்த உடனே ரட்டன் டாட்டாவை போய் நேர்ல பாக்குறான். ரட்டன் டாட்டா சஞ்சய அவரோட பிஏவா இருக்க சொல்லிட்டாரு. சஞ்சய் அவரோட கம்பெனில சின்னதா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு தான் நினைச்சான். ஆனா அவர் பிஏவா இருக்க சொன்னது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி சஞ்சய் எதுவும் எதிர்பார்க்காம நாய்க்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் அவனுக்கு இன்னைக்கு அவனோட ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சு. ஸோ நாமளும் சஞ்சய் மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிலாம் பண்ணணும். கண்ணாடி டம்ளரில் விழுந்த ஈயை உடனடியாக ஆள்காட்டி விரலேற்றி மேசை மேல் இறக்கிவிடும் உங்கள் கருணையால் அந்த ஈயின் தூரிகையானது மேசை மேல் காகிதமானது. அந்த துளி தேநீர் வண்ணமானது, அதில் சிற்றோவியம் உருவானது. வண்ணத்தை கீழே கொட்டிவிட்டு கடைப்பயனை நீங்கள் திட்டத் தொடங்கியதும் உங்கள் கருணையை தூக்கிக் கொண்டு தூரிகை பறந்து போனது, சிற்றோவியம் உலர்ந்து போனது. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். காயம் பட்டால் கண்ணீர் சொரிவது மனித இயல்பு, காயம் பார்த்தே கண்ணீர் வடிப்பது மானுட சிறப்பு. இப்படி கருணைன்றது பெஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க, பேசிக் குவாலிட்டி. ஸோ எல்லாரும் நம்ம லைஃப்ல கருணையோட நடந்துப்போம். நன்றி. Just in time. Norman's just about to get on stage. Great. Are there any seats left? Yes, there's one last seat towards the front. And here's an outline of the program. Today's topic is compassion for strangers. Is that seat open? Yep, it's open. Have a seat. I'm Chelsea, by the way. I can't get by. Oh, sorry. These seats are so small. It's not that the seats are small, they're just too big. Do you mind moving so that I can get in? I'm sorry. Tarman's one of my favorite motivational speakers. I've got all his books. How long have you been following him for? I don't know who he is. I just know that he gives away cash. You for the money. Oh, well, you are gonna love the topic. Can you just scoot over? You're all in my space. Yeah, sure. I'm sorry. Is that as far as you can go? You're still touching me. I'm really sorry, but this is as far as I can go. All right, everyone. I've been wanting to see him in person for so long. You know, I'm really gonna love this guy. Can you not talk with food in your mouth? That's disgusting. I'm so sorry. And do you really need to be eating a candy bar right now? I mean, well, yeah, I do. You see, I have this condition. You're still pushing up against me. Can't take this. Is everything okay over here? No, everything is not okay. I shouldn't have to sit in this seat next to her. Well, I'm sorry, ma'am, but it looks like all of the seats are full. This is ridiculous. Here, you can take my seat. I don't mind sitting. Oh, thank goodness. Excuse me. Sorry you had to deal with that. I'm Jake. Hey, Jake. I'm Chelsea. Nice to meet you. I'm sorry there's not much room for you. Oh, there's plenty of space. Don't worry about that. Compassion for strangers. That's why we're here, right? Yeah. Ladies and gentlemen, please welcome your speaker, Darman!
who's ready to win a big prize? And today, you're in for a real treat. $1,000. $100,000? Look. So under every single seat here, there is an envelope. But only one of those envelopes contains a check for $100,000. Please check under your seats now. I won. I can't believe it. I won. Congratulations. Wait. That's not fair. That was my seat. I should have won. Well, actually, you said you shouldn't have to sit in that seat. So you gave your seat to him. This is ridiculous. I'm out of here. Young lady, I'm about to give you something even more valuable than money. Can you give me just a moment of your time? Thank you. Chelsea? I'm Chelsea. Dar asked me to come here today to be a part of this talk. You see, no matter how hard I try, I can't lose weight. I've been this size for as long as I can remember. Every day, people judge me. Some people even make mean comments. But the one thing that hurts me the most is when no one wants to sit next to me. Today, as I sat in my seat, I fought back tears as I watched each and every one of the seats get taken, except for the one next to me. So you see, Dar purposely put the money under the seat next to mine to raise awareness, because we knew the only person that would sit in that seat is someone who had compassion for strangers. Thank you, volunteers, for your ardent words about kindness. Children need model rather than criticize. Now, I would like to call some volunteers to share a few words about the Children's Day. Warm welcome to all everyone present here. I am going to talk about Children's Day. Children's Day is celebrated in India every year with a great fashion on 14th November. Pandit Jawaharlal Nehru's birth anniversary is observed as Children's Day because of his love and affection on children. He was a man of great ideas and wanted equality between males and females. He struggled to make his country equal in all aspects, such as wealth, education, and more. His love for children are the main reason we celebrate Children's Day on his birth anniversary. Children's Day makes us think about our duties toward all the children of our country. Children's Day is not only for celebrating the work of our first Prime Minister of independent India, but also to make the children feel something special. Children's Day remove all the barrier against children and allow them to celebrate as they want. And childhood is the right period when every child gets a proper education. Children's Day is celebrated across India to increase the awareness of right, kindness, love, and education of children. Children are similar to fragile buds of flowers that are about to bloom. Thus, they can be easily driven in any wrong way. This wrong way can inespecially affect children's personalities. Children are the most valuable gift of our life. So, the Nehruji wanted to among children, talk to them and play with them. He had a great love for children. So, he advocated for children to have fulfilled education. Children are the future of our country. Children's Day is also known as Bal Vikas. We all know that this day mainly commemorates the birth anniversary of Pandit Jawaharlal Nehru. It is celebrated in great spirit at schools and colleges located across the country.
World Children's Day was first established in 1954 as Universal Children's Day and is celebrated on 20th November each year to promote international togetherness, awareness among children worldwide, and improving children's welfare. November 20th is an important date as it is the date in 1959 when the UN General Assembly adopted the Declaration of the Rights of the Child. It is also the date in 1989 when the UN General Assembly adopted the Convention on the Rights of the Child. Since 1990, World Children's Day also marks the anniversary of the date that the UN General Assembly adopted both Declaration and Convention of the Children's Rights. Life is like a game of cards. The hand you are dealt is determination. The way you play it is a free will. By Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was the first Indian independence activist and the subsequent the Prime Minister of India as well as the central figure in Indian politics, both before and after independence. He emerged as an eminent leader of the independent India and movement, serving as the Indian Prime Minister from the establishment in 1947 as an independent nation until his death in 1964. He was known as Pandit Nehru due to his roots with the Kashmiri Pandit community. Nehru was the son of Swaraprani and Motilal Nehru, a prominent lawyer and a nationalist statesman. He was a graduate at Trinity College of Cambridge and the Inner Temple where trained him to be a barrister. Upon his return to India, he enrolled in the Ahmedabad High Court and took an interest in the national politics. He eventually replaced his legal practices. He became a rising figure in Indian politics during the upheaval of 1910s. Nehru served as a prime minister of 18 years, the first interim prime minister from 1950 as a prime minister of the Republic India. Nehru's four pillars of domestic policies were democracy, socialism, unity, and secularism. And he largely succeeded in maintaining the strong foundation of all four during his tenure as a president. While serving his country, he enjoyed iconic status and was widely admired internationally for his idealism and statesmanship. After the death of Pandit Jawaharlal Nehru, his birthday, November 14, is celebrated as the Indian Bal Divas, which means Children's Day, in recognition of his lifelong passion and work on behalf of children and young people. You always gain by giving love. Nehru's love for children. He was not only a great politician but an equally beautiful human being. Jawaharlal Nehru was known for his affection and love for kids. He was also popular among children and they fondly called him as Chacha Nehru. There are two popular stories as to why Nehru came to be referred to as Chacha. It is believed that he was fond of children and used to make it with immense affection. It was because of his attitude towards children that kids fondly call him Chacha. However, as per another story, he was called Chacha because of his closeness with Mahatma Gandhi. Many believe that Pandit Nehru was seen as the younger brother of Mahatma Gandhi, whom all refer to as Bapu. Hence, people suggest he became famous as Chacha, for he was seen as the younger brother of the father of the nation. He had always believed that children are the future of our country. Nehru once said, "The children of today will make the India of tomorrow. The way we bring them up will determine the future of the country." The object of education was to produce a desire to serve the community as a whole and to apply the knowledge gained not only for personal but for public welfare. Children's Day is a reminder for us that every child deserves education, nurturing, and the best of everything. Children are the future leaders of the nation. A great disaster is a symbol to us to remember all the big things of life and forget the small things, of which we have thought too much, said by Pandit Jawaharlal Nehru. It is easier to build a strong children than to repair broken men.
Let's celebrate the day with the happiness and to make everyone realize how important every child to the society plays an important role to develop this country. Everyone in the country should pay attention to children's health and studies. Politicians should make sure that every child gets equal opportunity to go forward in his or her future. I would like to remember some childhood memories that when a little bit crackers doesn't burst, you eagerly put it onto the sand-made stove. It energizes us. And again, when we are played in a sand, we are likely to know that ant was crossing us and be happy to play with it. The major accepted one, that is, a child can ask questions that a wise man can't answer. The best example is that if we ate grapes or some seeded fruits, our grandma or refused not to eat with a seed, they used to say that the seed has a capability to grow as a tree in a stomach. We are likely to ask how it is possible. And finally, I conclude my conveying my warmest wishes on a Children's Day. We should take care of our children because students are the futures of India. They can make the country and they can also break the country. Thank you everybody for giving your precious time and hearing our speech. Thank you, volunteers, for your ardent words about the Children's Day. May the Festival of Lights fill your life with the glow of happiness and the sparkle of joy. Now, I would like to call some volunteers to share their views about the safe Diwali. Let the crackers burn your sorrows. Candles light up your life. Colors make your life bright with flowers filling in the fragrance all day and night. I wish everyone a very happy Diwali in advance. ஒரு கிண்ண எண்ணெயில் உறக்கம் விழித்த குளியலில் அப்பா தந்த புது ஆடையில் அம்மா சுட்ட உளுந்து வடையில் அடுத்த வீட்டு மைசூர் பாகில் அண்ணன் தங்கையின் அன்பு பரிமாறலில் வானின் இருளில் வண்ணங்கள் தூவும் விடிகள் வீடெங்கும் மனம் வீசும் பூக்கள் பட்டு துணியும் பரிசு பொருளும் வந்துவிட்டது தீபாவளி. Diwali is the most awaited festival of India, which is celebrated with great happiness and joy. Usually, it is celebrated for 3 to 5 days during Hindu lunisolar month Kartika. In Tamil, we mark it as Aipasi. Diwali traditions and activities vary from state to state. In Bengal, we refer to that as Kali Puja. In Gujarat, it is known as Dhanteras. In South India, they call it as Naraga Chaturdasi. Irrespective of different culture and backgrounds, the whole nation come together on this auspicious day. Houses are cleaned of unwanted clutter, sweets are prepared and exchanged, we happily buy new dresses, crackers, decorate our homes. Mutual relations of love and friendship are established. The best part is that we have family gatherings, we enjoy spending time with friends. This festive is meant for happiness and prosperity. தீபாவளி என்றாலே தீபங்களின் வரிசையால் நாடும் வீடும் ஒளி பெறும் நாளாகத்தான் எண்ணி கொண்டாடி வருகிறோம். தீபங்களின் ஒளியால் புற இருள் விலகுவது போல நம் மனதை ஆக்கிரமித்திருக்கும் பொறாமை, சூது, வஞ்சகம், தானென்ற கர்வம் போன்ற தீய எண்ணங்களும் விலக வேண்டும் என்பதே தீபாவளி பண்டிகையின் தத்துவம். இப்போ தீபாவளி பத்தி நம்ம ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்தோம். ஆனா அதோட ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுட்டோம்ல. தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அதே மாதிரிதான் தீபாவளியும். ஸோ அது நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராமாயணம். ராமாயணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். என்னன்னா சீதைய ராவணன் இலங்கைக்கு கடத்தி கொண்டு போயிருவாரு. சீதையை மீட்கிறதுக்காக ராமன் போவாரு. கூடவே அவரோட தம்பி லக்ஷ்மணனும் போவாரு. அங்க ராமன் ராவணனை எதிர்த்து போரிடுவாரு. அந்த போர்ல ராமன் ஜெயிச்சிருவாரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சு ராமன், லக்ஷ்மணன் அப்புறம் சீதை 3 பேரும் அயோத்திக்கு திரும்புறனாலதான் அயோத்தியில இருக்க மக்கள் ஒரு நன்மை நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவெல்லாம் ஏத்தி வச்சு கொண்டாடுவாங்க. சோ அது அப்படியே வழி வழியா சோ அந்த நாள் நன்மைக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் ஆன நாளை நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அன்னைக்குதான் நிறைய பேர் கூட லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்வாங்க. சோ இதுவும் நம்ம புராணத்துல ஒரு கதையா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்ன கதைனா இது மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை.
அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் வந்து இதை நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் தீபாவளிக்கான ரீசன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா வந்து அதான் நரகாசுரரோட கதை. நரகாசுரர் வந்து இறந்த நாள் தான் வந்து தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நரகாசுரர் பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டா கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னா வந்து நரகாசுரர் வந்து விஷ்ணுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த ஒரு மகன். அவர் பேர் வந்து பௌமன். ஸ்டார்டிங்லயே வந்து அவருக்கு வந்து நரகாசுரன் அப்படின்னு எல்லாம் பேர் இல்ல, பௌமன். ஆனா வந்து அவர் பிறந்தோடனே எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா வந்து இவன் வந்து ஒரு அரக்க குணம் மிக்க ஒரு மனிதனாத்தான் வருவான், அசுரனாத்தான் இருப்பான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ அதே மாதிரி இவன் வளர வளர வந்து இவனோட அரக்க குணம் வந்து வெளியே வருது. ஃபுல்லா எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து நல்லா கொடுமைப்படுத்துறான். சோ இது வந்து சோ வந்து இவன் ஒரு அரக்கங்காட்டி கண்டிப்பா வந்து இவனை வந்து நிறைய பேர் வதம் செய்ய பார்ப்பாங்க. சோ இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சரி நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்றாரு, ஒரு கடும் தவத்தை வந்து மேற்கொண்டு பிரம்மத்தை வந்து பிரம்மரே எனக்கு வந்து என்னை வந்து என் தாய் தவிர வேற யாரும் என்னை வந்து வதம் செஞ்சிடக்கூடாது, அதாவது கொண்டுடக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு ஒரு வரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வரம் வாங்கிடுறாரு. இவர் என்ன தாட்டினா எங்கேயாவது வந்து ஒரு அம்மாவே ஒரு பையனை கொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த வரத்தை வாங்கிடுறாரு. ஸோ இது மாதிரி அவர் வந்து இது மாதிரி வரம் வாங்கிட்டு நல்ல ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா வந்து விஷ்ணு வந்து அடுத்த அவதாரம் எடுக்கிறாரு. என்னன்னா வந்து கிருஷ்ண பரமாத்மாவா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பூமாதேவி அடுத்தது வந்து சத்யபாமாவா பிறக்குறாங்க. இதுல வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்கும் கல்யாணம் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இவர் இந்த பக்கம் இப்படி ஒரு அசுரனா இருக்காருல்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இது வந்து கிருஷ்ணரோட காலுக்கு வருது. ஸோ கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்ணலாம், இவனை எப்படி வந்து நம்ம கொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா வந்து இவனோட தாயை தவிர வேற யாராலையும் வந்து இவனை கொல்ல முடியாது அப்படின்றது வந்து கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு தந்திரமா ஒண்ணு வந்து பண்றாரு, ஒரு சூழ்ச்சி வந்து பண்றாரு. என்னன்னா வந்து நரகாசுரன் மேல போர் தொடுக்கிறாரு. போர்ல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நரகாசுரன் வந்து கிருஷ்ணரை நோக்கி வந்து ஒரு அம்பு விடுறாரு. சோ அந்த அம்பு வந்து கிருஷ்ணர் மேல பாஞ்சு வந்து அவர் வந்து மயக்கமாகற மாதிரி ஜஸ்ட் நடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே வந்து சத்யபாமா கோவம் வந்துருது. ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் கணவன் மனைவில. சோ வந்து எப்படி நீ என் கணவனே வந்து நீ கொல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமாக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா சத்யபாமாக்கும் நரகாசுரனுக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தாய் மகன்ற விஷயம் 2 பேருக்குமே தெரியாது. ஏன்னா சத்யபாமா அடுத்த அவதாரமா தானே இருக்காங்க. சோ தெரியாது. சோ இப்ப வந்து இவங்களுக்கு கோவம் வருது. சோ இவரு வந்து நரகாசுரனை எதிர்த்து வந்து ஒரு போர் தொடுக்கிறாங்க. நரகாசுரனும் சரி நம்மள யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தைரியமா ஒரு கர்வமா போறாரு. அந்த போர்ல தான் வந்து சத்யபாமா வந்து நரகாசுரனை எதிர்த்து வந்து ஒரு அம்பு விடுறப்ப நரகாசுரன் இறந்துடுறாரு. அப்பதான் தெரிய வருது சரி சத்யபாமா தான் நம்ம அம்மா அப்படின்ற விஷயமே அவருக்கு அப்பதான் தெரியுது. சோ அப்பதான் வந்து அவர் இறக்குற தருணத்துலதான் வந்து நம்ம யோசிக்கிறாரு, சே நம்ம என்னடா வந்து இவ்வளவு அரக்கனா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சோ அப்ப வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். என்னன்னா வந்து இனிமேல் இந்த உலகத்துல என்ன மாதிரி அசுரன் வந்து யாருமே பிறக்க கூடாது. மக்கள் எல்லாம் வந்து என்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ இனிமேல் வந்து இந்த நாள் வந்து நன்னாளா இருக்கணும். அதனால இறந்த நாளை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமா எல்லாரும் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வேண்டுகோள் அவரே வந்து மனம் திருந்தி அப்படின்னு வந்து கேக்குறாரு. சோ அதனாலதான் வந்து நம்ம அவர் இறந்த அன்னைக்கு வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சு இப்ப யாராவது இறந்தா தலைமுழுகும்ல. சோ அது மாதிரி எல்லாம் நம்ம எண்ணெய் வச்சு தலைமுழுகி இனிப்பெல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து இது ஒரு பெரிய புராணமா நம்ம நாட்டுல வந்து சொல்லப்படுது. நம்ம தீபாவளி பத்தின ஹிஸ்டரி அண்ட் தீபாவளியோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சூப்பரா சொன்னாங்க. தீபாவளி நம்ம ஹிஸ்டரி நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சதில்ல, பட் இப்போ ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிட்டோம். தீபாவளினா நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம கூட பிறந்தவங்க, ஃபாரின்ல இருக்கவங்க அண்ட் வெளி ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நம்ம வீட்டுல வருவாங்க. வந்துட்டு அழகான அந்த தீப ஒளியோட சேர்த்து பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகா அந்த தீபத்தோட சேர்ந்து மின்னி அந்த விழாவே ரொம்ப சந்தோஷமா பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இனிப்புகளோட நம்ம கை கோர்த்தல் நம்மளோட வாழ்த்துக்களோட ரொம்ப அழகா ரொம்ப இனிமையா தொடங்குற ஒரு ஃபங்க்ஷன் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம்.
இத்தனை வருஷம் வந்துட்டு நம்ம இந்த பேண்டமிக் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு இது வராததுனால நம்ம எப்படிலாம் நம்ம கொண்டாடணும். ஒரு முதல் நாள் வந்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம புது ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம பாரம்பரியமாக என்னென்னலாம் செய்வாங்களோ செஞ்சு நல்லா ஜாலியாக சொந்தக்காரங்களோட என்ஜாய் பண்ணோம். அண்ட் தீபாவளி அன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாம் கோவிலுக்கு போகிறது அண்ட் வெளியில் எங்கேயும் ட்ரிப் பிளான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போயிட்டு நல்லா மக்களோட மக்களா 4 பேருக்கு நல்லா செஞ்சு ஏதோ டொனேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த பேண்டமிக்ல அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. பிகாஸ் கொரோனா அப்படிங்கிறது ஒன்று வந்து எல்லாரையும் ஐசோலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தீபாவளி நம்ம அவங்கவுங்க வீட்டில் இருந்து தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இப்போ இந்த பேண்டமிக்ல நம்ம எப்படி கொண்டாட முடியும்? ஒன்று வீடியோ கால் பேசுறது மூலியமா, இல்லைன்னா நம்ம தனியாக இங்கே ஏதாவது நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதாவது செஞ்சு நாம தான் 4 பேர்னா 2 பேர் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபாரின்லேருந்து மேக்ஸிமம் யாரும் வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேண்டமிக்னால நம்மளோட அழகான அந்த தீபாவளி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருக்கும். இருந்தாலும் இதையும் நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டே இருக்கணும். ஆசீர்வாதங்கள் வாங்கலாம். இல்லை பெரியவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அண்ட் நம்ம இதே மாதிரி இனிப்புகளை பகிர்ந்துட்டு நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு தீபாவளியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். You all may hear what the speaker spoke before me, right? So, Diwali 2020 is nearby, right around the corner. இப்போ எல்லாருக்கும் இவங்க எல்லாம் பேசினதை கேட்டுட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். என்னடா இந்த ஃபெஸ்டிவல் நம்ம எப்படி சேஃபா செலிப்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டோமா இல்லையான்னு. ஸோ பிகாஸ் ஆல் செலிப்ரேஷன் ஹாவ் பீன் muted this year in the wake of coronavirus pandemic. This festival try and adjust to celebrate a new normal way, find innovative ways to send greetings and gifts to friends and relatives. ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவலை COVID-19னால எல்லாரும் வீட்டில இருந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. வீட்டில இருந்தே நம்ம இன்னோவேட்டிவா எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவா வேஸ் கிரியேட் பண்ணிட்டு வீட்டில இருந்து செலிப்ரேட் பண்ணணும். So again, we all traveling to your hometowns for Diwali celebration involves huge risk nowadays. Because COVID-19னால இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது பெரிய ரிஸ்க் தான். ஸோ இப்போ லாங் டிராவல் பண்றது, ஹோம் டவுன் போறதுலாம் ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ செலிப்ரேட் திஸ் Diwali from the comfort of your home. However, with a strict social distancing laws imposed due to pandemic, Diwali 2020 might look a little different. But don't worry, friends. Here are some mind-blowing ideas to make Diwali 2020 a truly memorable occasion in safe manner during this pandemic. First, wear mask while traveling outside or going to friend's house either. Because இப்போ இந்த பேண்டமிக்ல முக்கியமானதுன்னு சொல்லணும்னா அது மாஸ்க் தான். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம மாஸ்க் வியர் பண்ணதில்ல. இப்போ COVID-19 வந்தனால அது நம்மளை சேஃப் பண்ணிக்கிறதுக்காண்டி மாஸ்க் வியர் பண்றோம். இதுல இதை ஒரு ஹாப்பியா நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி அந்த மேட்சிங் கலர்ஸ்ல மாஸ்க் வியர் பண்ணிட்டு திஸ் will also keep you safe from infection of COVID-19. Next, don't use sanitizer before lighting diyas. நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கும் போதெல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு பண்றது சேஃப் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆல்கஹால் கண்டெயின் பண்றது தான் சானிடைசர். ஸோ அது ஃபயர் கேட்ச் ஆயிருக்கும். அதனால don't use sanitizer before lighting diyas. And next avoid burning crackers. என்னன்னா நம்ம இவ்வளோ வருஷமா கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சோம். பட் இப்போ கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில நிறைய வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அப்படி உடம்பு சரியில்லாம இருந்தா நம்ம ஏன் கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணும்? ஜஸ்ட் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி சேஃப் மேனரா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா மேக் த கிட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் டு ஸ்டே இன் இன்டோர்ஸ். அதாவது இப்போ வருஷம் தீபாவளினா நம்ம அவுட்டிங் எல்லாம் போவோம், வெளியே போய் ஜாலியாலாம் இருப்போம். ஸோ ஆனா இந்த டைம் அது வேணாமே. ஏன்னா கிட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் தான் அதிகமா இது எஃபெக்ட் ஆயிரும். ஸோ எங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம வெளியெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணாம வீட்லயே எப்படி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம், ரிஸ்க் எடுக்காம ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம்
ஸோ நம்ம தூரத்தில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஸோ வேறு வழி இல்லை. ஸோ விர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக நம்ம பார்த்து அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த டைம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி கொஞ்சம் சேஃபாக இருப்போம். அண்ட் வந்துட்டு அவாய்ட் ஹக்கிங் அண்ட் ஹேண்ட் ஷேக் ஃபார் க்ரீட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம கை கொடுக்கறதுனாலயோ ஒருத்தருக்கு நம்ம வாழ்த்து சொல்லும்போது நம்மளோட தமிழ் பண்பாடு என்னன்னா நமஸ்காரம் பண்றது. எல்லாத்தையும் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க உங்களோட வாழ்த்துக்களை சொன்னாலே ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த பேண்டமிக்ல நீங்க கை கொடுத்து சொல்றது அண்ட் ஹக் பண்ணி சொல்றது இது எல்லாமே அது கொஞ்சம் கொரோனா அப்படிங்கறத த்ரெட் பண்றதா தான் இருக்கும். அண்ட் மெயின்டைன் பிசிக்கல் டிஸ்டன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ சேஃப் தான் அது நம்ம கொரோனா ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஸோ சேஃபா ரொம்ப சேஃபா தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். யூஸ் வாட்டர் அண்ட் பேப்பர் சோப் இன்ஸ்டெட் ஆஃப் சானிடைசர். இப்போ சானிடைசர் வந்து ஆல்கஹால் கண்டெயின் பண்ணியிருக்குங்கிறனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கிறது கஷ்டம்னால சோப் இல்லை வாட்டரை யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் அன்வான்ட் இன்சிடென்ட்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். So coming to the conclusion, you people might have come to an idea how to celebrate Diwali during this pandemic through our speech. Hope you people will celebrate this Diwali in grand manner as an indoor festival celebration. Wishing you a gleam of diyas, echo of holy chants, contentments and happiness today, tomorrow and forever. Have a happy, prosperous and safe Diwali. Thank you, volunteers, for your ardent words. No duty is more than that of returning thanks. Now I would like to call Ms. Divyadashini, NSS volunteer, to deliver the vote of thanks. The root of goodness lie in the soil of appreciation of goodness. First of all, I would like to propose hearty vote of thanks for our programming officers, Dr. Manimaran sir, Dr. Devi Priya ma'am, and Dr. Dhiran Amarabadi sir for gracing today's event. Thank you sir and ma'am for your useful and thought-provoking words. I am happy to express vote of thanks to our student volunteers who have made this event a grand success. Once again, I thank you all for your cordial cooperation. Thank you. இப்போ வெல்டன் ஆல் ஆஃப் யூ. எல்லாரும் நல்லா பேசுனீங்க. உங்களோட கருத்துகள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா நல்லா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ஸோ குட் ஒர்க் பா. ஆல் தி பெஸ்ட். Thank you, ma'am. Thank you, ma'am. And Thank you, ma'am. happy Diwali, happy and safe Diwali to all. Happy Diwali, ma'am. Happy Diwali pa. Happy Diwali, ma'am. Happy Diwali, ma'am. Happy Diwali all of you.